ஹாய் வீவர்ஸ். செப்டம்பர் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து நிவினை பார்க்கறதுக்காக ஒரு பார்க்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிவின் கிட்ட வந்து இவர் எப்படி எடுத்துக்குவாரோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரிய வைக்கிறாங்க. என் மனசுல வந்து நீங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு யமுனாவுக்கு வந்து யமுனாவை சரி பண்ணணும்னா நீங்க தான் எதனாச்சும் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க காரணமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்களும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துருக்கீங்கல்ல அப்படின்லாம் சொல்லி, ஒரு வழியா பேசி என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இந்த மாரி பொன்னியம்மன் கோயில்ல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வரணும். இது இன்னும் யமுனாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நிவின் என்னால முடியாது அப்படிங்கிறாரு. என்ன உங்களால முடியாதுங்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் மனசுல நீங்க இல்லவே இல்ல. கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் நான் வந்து உங்க கூட என்ன கன்வின்ஸ் பண்ணலான்னு மட்டும் நீங்க நெனைக்காதீங்க. நான் வந்து எப்பவோ இந்த மாரி மூவ் ஆன் பண்ணி போயிட்டேன். அதுவும் இல்லாம நான் உங்க மேல வச்சிருந்தது வெறும் இன்ஃபாச்சுவேஷன் மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. அப்படிங்கிற மாரி காவேரி வந்து ரொம்ப தெளிவா பேசிட்டு, நாளைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து யமுனாவையும், காவேரியையும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, "ஆனா காவேரி உனக்கு ரொம்ப தான் வில் பவர். 2 மணி நேரமா இருந்து நீ வந்து நான் வரதுக்கு சாலிடா 2 மணி நேரம் ஆயிருச்சு. அதுவரைக்குமா நீ உட்கார்ந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்த? எவ்வளோ வில் பவர் உனக்கு இந்த மாரி சிச்சுவேஷன்லயும் பரவால்ல" அப்படின்னோனே, இப்ப காவேரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன நீங்க? நானே இப்ப அம்மா கிட்ட போய் இவள இப்படி கூட்டிட்டு போனா என்ன சொல்லுவாங்களோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறேன். இதுல நீங்க இப்படி வேற இது பண்ணி எரிச்சல் படுத்துறீங்களா? ஒழுங்கா எங்கள வந்து வேற எதனாச்சும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போங்க." அப்படிங்கிற மாரி காவேரி சொல்றாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல உங்க அம்மாவ என்னால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணுதுன்னோனே, பாத்தியா நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இவர் எப்படி மொக்க போட்டுட்டு இருக்கன்னோனே." இப்ப காவேரி வந்து கிட்ட வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ என்ன அவ்வளோ பெரிய அம்மா டக்கரா?" அப்படின்னோனே காவேரி முறைக்கிறாங்க. "இல்ல எல்லாரும் ஜென்ஸ்னா அப்பா டக்கர் சொல்லுவாங்க. உன்ன அம்மா டக்கர் தானே சொல்லணும்." "சரி நானே சொல்லிக்கிறேன் அப்பா டக்கர் தான்னோனே." இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இப்படி இது பண்ணாதீங்க. எங்க அம்மா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்ப யமுனா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா போனோனே கண்டுபிடிச்சுருவாங்க ஏதோ பிரச்சனைன்னு. அதுவும் கங்காக்கா அதுக்கு மேல. அதனால நான் எங்கள வந்து ஒரு சேஃப்டியா ஒரு எதனாச்சும் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் விட்டுருங்களேன் ப்ளீஸ்." அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்படி பேசிட்டே வரும்போது விஜய் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிடுறாரு. இறங்கி வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இதுவும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் தான். இத நீ பார்த்ததே இல்லல்லன்னோனே." நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க தான் வரப்போறோன்னோனே, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அதையே மொதயே சொல்லல. வரும்போது உங்கள நான் எப்படி திட்டிட்டே வந்தேன்." அப்படின்னோனே, விஜய் வந்து "எனக்கு இது கூடவா தெரியாது?" அப்படிங்கிற மாரி சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறமா அங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் வந்துன்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு தான் ப்ரொமோ சீன். நிவினுக்கு வந்து காவேரி ஃபோன் பண்ணி, இந்த மாரி "நாளைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்துருங்க." அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுர்றாங்க. இப்ப விஜய் வந்து என்ன கால்ல விழாத மாரி யார்கிட்டயோ கெஞ்சிட்டு இருக்கே என்னாச்சுன்னோனே, "எல்லாம் நாளைக்கு தெரியும். அது உங்களுக்கு தான் பேரதிர்ச்சியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காவேரி அங்கருந்து போயிர்றாங்க. "இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா?" அப்படின்னு விஜய் அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.